யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஆத்மா பரமாத்மான்னு ஏன் பிரித்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. ஆத்மா என்பது நமக்குள்ளே இருக்குது, பரமாத்மான்றது உலகம் எங்குமே நிறைந்திருக்கிற இறைவனை குறிக்குது. அதே இறைவன் ஆலயத்தில் மிக சிறந்து விளங்குறாரு. நல்லா நீங்கள் தியானம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆத்மா என்ன பரமாத்மா என்னன்னு நீங்களே உங்கள் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்குவீங்க. அது குரு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஆத்மாவும் பரமாத்மாவும் எப்படி இணையுது, எப்படி இறைவனோட தொடர்பு கொள்ளுது அப்படின்றத நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அது குருவே நேரடியாக அனுபவப்பட்டிருக்கேன், என்னோடய அனுபவமே இருக்குது. இப்போ எல்லாம் சொல்கிறான் இறைவன் நமக்குள்ளே இருக்கான் அப்படின்னா, அப்போ நமக்குள்ளே இருந்தால் இப்போ ஆலயத்தில் எங்கேயுமே இல்லையா அப்படின்றது கிடையாது. இறைவன் ஒருத்தர் இருக்கார், இந்த உலகத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்கு, இறை சக்தி ஆலயத்திலும் அது மிக சிறப்பாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். தியானத்தில் நல்லா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் குருவோட ஆசீர்லாம் உங்களுக்கு இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம இந்த வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளே நிச்சயமாக இறைவனை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாழும்போதே எப்போ வேணாலும் வரலாம், கிளியராக தெரியும். ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோமா, அம்மா கோயிலுக்கு போகிறோமா, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து என்ன உங்களுக்கு வருது, அப்படி என்ன மாதிரியான வைப்ரேஷன் வருதுன்னு தெரியும். அப்போ நமக்கு தெரியும் ஆத்மானா நமக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது, பரமாத்மான்ற ஒரு ஜோதி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அது அனுபவமாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அது மன நிறைவை கொடுக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.